மூன்று இலைகளுக்குள் ஒரு போட்டி. மூன்று இலைகள் மிக முக்கியமானது வாழ்க்கையில. இந்த மூன்று இலைகளுக்கும் எல்லா இலைகளும் வாடினால் கூட அதனுடைய மகிமை போய்விடும். இந்த மூன்று இலைகள் மிக மிக மேன்மையானது. அந்த இலைகள் வாடினால் கூட அதிலிருந்து ஆக்க சக்தியும் உயிர் சக்தியும் தெய்வீக சக்தியும் அந்த இல்லத்துல நிறைஞ்சிருக்கும். நம்ம பொதுவாக ஒரு அர்ச்சனை பண்ணும் போதே நம்ம சொல்லுவோம், ஓம் நானாவித மந்திர பரிமள பத்ர புஷ்பயானி சமர்ப்பயாமி சொல்லுவோம். இறைவனுக்கு நாம் அர்ச்சனை செய்வதற்கு உண்டான இலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சிவபெருமான் அப்படின்னு சொன்னா அவருக்கு வில்வ இலை அர்ச்சனை ரொம்ப பிடிக்கும். பெருமாள் அப்படின்னா அவருக்கு துளசி இலை ரொம்ப பிடிக்கும். இப்ப மாரியம்மன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே அவங்களுக்கு வேப்பிலை மிகவும் மகிமை வாய்ந்தது. நம்முடைய முன்னோர்கள் மிக 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 ஆன்றோர்கள், மிகுந்த அறிவாளிகள். ஒரு மரத்தை, ஒரு இயற்கைய நம்ம பாதுகாக்கணும்னா இந்த கோவிலுக்கு இதுதான் ஸ்தல விருட்சம் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த குழந்தைகளுக்கு கொண்டு வந்துட்டா அந்த ஸ்தலம் பாதுகாக்கப்படும், கூடவே ஒரு விருட்சமும் பாதுகாக்கப்படும். அந்த ஒரு விருட்சம் புனித தேவதையாகவே அங்க வழிபாடு செய்யப்படும். அப்படிங்கிறதுனாலதான் ஒரு கோவில்ல வன்னி மரம், ஒரு கோவில்ல வில்வ மரம், ஒரு கோயில்ல வேப்பிலை, ஒரு கோயில்ல ஆலமரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கிறது. அப்ப நிறைய அந்த மரங்களினுடைய மேன்மையை நம்முடைய பெரியவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு மூன்று இலைகள் மட்டும் அது வாடினாலும் கூட வீட்டுக்குள்ள இறை சக்தியை கிரகித்து கொண்டே இருக்கக்கூடிய மூன்று இலைகள் என்ன அப்படின்னா, ஒண்ணு மா இலை. நம்ம வீட்டுல என்ன ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தாலும் மாவிலை தோரணம் கட்டி தான் நம்ம என்ன செய்வோம், அந்த ஒரு சுப நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவோம். அடுத்த இலை இறைவனுக்கு, எம்பெருமான் ஈசனார் இறைவனுக்கு நாம் அர்ச்சனை செய்கின்ற அந்த வில்வ இலை. அந்த வில்வ இலை வாடினாலும் கூட அதற்குள் ஆக்கப்பூர்வமான அபரிமிதமான ஆக்க சக்தியும் உயிர் சக்தியும் இறை சக்தியும் நிறைஞ்சிருக்கும். மூன்றாவதாக பெருமாளுக்கு உகந்த துளசி இலை. இந்த துளசி இலையில நம்ம கோயில்ல இருந்து நம்ம வாங்கி உடனே அந்த துளசியை பிச்சு என்ன செய்வோம், நம்ம சாப்பிடுவோம். அந்த துளசி நீரை தீர்த்தமாக நம்ம என்ன செய்வோம், குடிப்போம். அப்ப இந்த இலைகள் அவ்வளவு மேன்மையானது. கோவிலுக்குள் சென்று வந்த சாதம் வெளியே வரும்போது பிரசாதமாகிறது. கோவிலுக்குள்ளே சென்று வெளியே வந்த நீர் தீர்த்தமாகிறது. கோவிலுக்குள்ளே செல்லும் போது சாம்பலாக சென்றது வெளியே வரும்போது திருநீராக வருகிறது. கோவிலுக்குள் சென்ற மனிதன் வெளியே வரும்போது புனிதனாக, உயர்ந்த உயர்ந்த ஞானியாக, மனிதன் புனிதனாக மாற வேண்டும் என்பதை இந்த சிறு பொருட்கள் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மூன்று இலைகளும் உங்க வீட்டுல நீங்க வச்சிருங்க. அந்த இலைகள் வாடினாலும் பரவாயில்ல, ஒரு மாத காலம் அந்த இலைகள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கலாம். இந்த காஞ்ச பூவெல்லாம் எடுத்து போடுற மாதிரி அந்த இலைகளை நம்ம போட வேண்டியது இல்ல. ஒரு மாத காலம் நம்ம இந்த இலைய வச்சிருந்துட்டு அதுக்கு பிறகும் கூட அந்த இலைய நல்லா எடுத்து நல்லா பொடியாக்கி தூள் செஞ்சு முடிஞ்சா மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு நம்ம வீட்டு செடிகளுக்கு உரமாக என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். அதை மறந்தும் கூட குப்பையில போட்டுறக்கூடாது. செடிகள் எங்க வீட்டுல இல்ல, உரமாக போட முடியல அப்படின்னா ஓடுகின்ற நீரோடையில அந்த இலைகளை நம்ம போட்டு புண்ணியம் சேர்க்கலாம். இந்த மூன்று இலைகளும் புண்ணியமானது. இந்த மூன்று இலைகளையும் போற்றி பாதுகாத்து செடிகளாக நீங்க வளர்த்தா அது இன்னும் மேன்மையாக இருக்கும். உங்கள் இல்லத்தை சுற்றி அபரிவிதமான ஆக்கப்பூர்வமான இறை சக்தியும் தெய்வீக சக்தியும் மேன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.